மியான்மர் மற்றும் தாய்லாந்து நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. இன்றைய தினம் உலக நாடுகளை துயரில் ஆழ்த்தும் விதமாக ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் மியான்மர் மற்றும் தாய்லாந்து நாட்டில் பதிவாகியிருக்கிறது. இன்று பகல் நேரங்களில் மியான்மர் நாட்டினுடைய நகருக்குள்ளாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கம் காரணமாக பல்வேறு இடங்களில் பெருத்த சேதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. மியான்மர் நாட்டின் சாங் நகரிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் மையம் கொண்டு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அடுத்தடுத்து 2 என்ற அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோல் 7.7, 6.4 என்ற அளவில் தொடர்ச்சியாக அந்த நிலநடுக்கங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக ஏற்பட்டிருக்கிறது. இந்த தாக்கத்தின் காரணமாக பெரும் கட்டிடங்கள் கூட அந்த பகுதிகளில் இடிந்திருப்பதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மியான்மர் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி முறையின் காரணமாக அது குறித்தான, அதாவது இந்த ஏற்பட்டக்கூடிய சேதம் குறித்தான முழு விவரங்கள் இதுவரையிலும் வெளியாகவில்லை. ஆனால் மியான்மர் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கத்துடைய தாக்கம் அருகில் இருக்கக்கூடிய அண்டை நாடான தாய்லாந்திலும் உணரப்பட்டிருக்கிறது. தாய்லாந்தில் இருக்கக்கூடிய பாங்காக் நகரத்தில் உயரமான கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. அந்த கட்டிடங்களிலும் அந்த நிலநடுக்கம் உணரப்பட்டு அந்த கட்டிடங்கள் இடிந்து சரிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த புதிதாக கட்டி கொண்டிருக்கக்கூடிய 30 மாடி கட்டிடம் ஒன்று இடிந்திருக்கிறது. இந்த கட்டிடத்துடைய கட்டிட பணிகள் இருந்தவர்கள் 43 நபர்கள் உள்ளே சிக்கியிருக்கலாம் என்ற ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. இதுவரையிலும் எத்தனை நபர்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலநடுக்கத்தால் என்ற தகவல் அதிகாரப்பூர்வமாக இதுவரை வெளியாகவில்லை. இருந்த போதிலும் தொடர்ச்சியாக இந்த சேதாரங்கள் குறித்தான கணக்குகள் அந்தந்த நாட்டினுடைய செய்தி நிறுவனங்களால் தற்பொழுது வெளியிடப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து அரசு அந்த இரு நாடுகள் மியான்மர் மற்றும் தாய்லாந்து நாடுகளுடைய அரசு அது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை இதுவரையிலும் எத்தனை நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், சேத விவரங்கள் இதுவரையிலும் வெளியிடாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த துயரமான ஒரு நேரத்தில் மியான்மர் மற்றும் தாய்லாந்து ஆகிய இந்த இரு நாடுகளுக்கும் இந்தியா உதவுவதற்கு தயாராக இருப்பதாக இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய சமூக வலைதள பதிவு வெளியிட்டிருக்கிறார். இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலமாக தொடர்ந்து அந்த இரு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகள் மூலமாக தொடர்பு கொண்டிருப்பதாகவும் இரு நாடுகளுக்கும் தேவையான எந்த விதமான உதவி என்றாலும் அதை செய்வதற்கு இந்த சூழல்ல இந்தியா தயாராக இருப்பதாக பிரதமர் தெரிவித்திருக்கிறார். துயரத்தில் இருக்கக்கூடிய அந்த இரு நாடுகளுக்கும் நேசக்கரம் நீட்டி உதவுவதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது என்ற ஒரு தகவலையும் அவர் அதில் பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து இந்த இரு நாடுகளிலும் தற்பொழுது ஏற்பட்டுள்ள நிலநடுக்கத்துடைய வீரியம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற விவரங்கள் ஆதாரப்பூர்வமான அந்த தகவல் அடிப்படையில் உறுதி செய்யப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதனால் பெரும் கட்டிடங்கள் இருந்தவர்கள் அதிக அளவுள்ள சாலைகளுக்கு ஓடி வந்திருக்கின்றன. அதே போன்று சில கட்டிடங்களுக்குள்ளாக இடிந்து விழுந்ததன் காரணமாக பலர் சிக்கிக் கொண்டிருக்கலாம் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் மீட்கப்பட்டவர்கள் மற்றும் மீட்கப்பட்ட உடல்களை பொறுத்து அந்த இறப்பு மற்றும் சேதம் குறித்தான அந்த விவரங்கள் வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மியான்மர் ஏற்பட்டக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளிலும் கூட அதனுடைய இந்த தாக்கம் உணரப்பட்டிருக்கிறது. தாய்லாந்தில் அதனுடைய தாக்கம் பெரிய அளவில் உணரப்பட்டிருக்கூடிய சூழல்ல இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களில் மிசோரம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் அதனுடைய தாக்கம் லேசாக உணரப்பட்டதாகவும் சீனாவினுடைய பகுதிகளிலும் அதனுடைய தாக்கம் உணரப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து மியான்மர் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாகவும் அதுவும் ஒன்றின் ஒன்றாக 12 நிமிட இடைவெளியில் 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதன் தாக்கம் அண்டை நாடுகளிலும் அதனுடைய தாக்கம் பிரதிபலித்திருக்கிறது. தொடர்ச்சியாக மீட்பு பணிகளில் இரு நாட்டை சேர்ந்த அரசுகளும் வெகு வேகமாக செயல்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதுவரையிலும் அதற்கு குறித்தான ஒரு முழுமையான அல்லது அந்த நாட்டினுடைய அதிகாரப்பூர்வ தகவலாக சேத விவரங்கள், உயிர் பலி உள்ளிட்ட எண்ணிக்கைகள் வெளியாகவில்லை. ஆனால் தற்பொழுது முதற்கட்டமாக தாய்லாந்து தலைநகரான பாங்காக்ல 30 மாடி கட்டிடம் ஒன்று புதிதாக கட்டப்பட்டு வருகிறது. அந்த கட்டிடமும் இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி அது சரிந்து விழுந்திருக்கிறது. கட்டிடத்துடைய கட்டுமான பணிகள் இருந்தவர்கள் 7 நபர்கள் மட்டுமே வெளியேறி இருப்பதாக சொல்லப்படுகிறது. மொத்தம் 50 நபர்கள் அந்த கட்டிடத்துடைய கட்டுமான பணிகள் ஈடுபட்டிருந்ததாகவும் 7 நபர்கள் அந்த நிலநடுக்கத்தினுடைய அதிர்வின் காரணமாக வெளியேறி இருக்கக்கூடிய சூழல்ல மீதும் 43 நபர்களுடைய நிலைமை என்ன ஆனது என்ற தகவல் இதுவரை தெரியவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் மீட்கக்கூடிய பணிகளை அந்த நாட்டு அரசு மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வேறு இடங்களிலும் கட்டட இடிபாடுகள் இருக்கிறதா, சேதங்கள் இருக்கிறதா என்பது குறித்தான தகவல்கள் அடுத்தபடியாக வந்து கொண்டே இருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.